Hello friends, welcome to English பேசலாம். நீங்க இங்கிலீஷ்ல பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களா? நிச்சயமா உங்களால இங்கிலீஷ் நல்லாவே பேச முடியுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல பேசிக்கான கான்செப்ட்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. நாம் இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கு உள்ள சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இங்கிலீஷில் பெரிய சென்டென்சஸை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பேச ஆரம்பிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. சப்ஜெக்ட் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்குது. அந்த செயலை யார் செய்கிறாங்களோ அல்லது எது செய்தோ அதை தான் நாம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அல்லது எதை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். இந்த ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க? சப்ஜெக்ட் அப்படின்னா இவ்வளோ தான். இந்த இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்து டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சாதான் ஒரு சென்டென்ஸை பேசவே ஆரம்பிக்க முடியும். அதனால தான் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாமாங்க. நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அஜித் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். அஜித் இஸ் ஈட்டிங். இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்ன? எல்லாருமே பார்த்த உடனே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. அஜித் தான் சப்ஜெக்ட். ஏன் சப்ஜெக்ட்னு நம்ம சொல்கிறோம்? இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும். கரெக்டுங்க. புரிஞ்சிருச்சா? இப்போ டக்குன்னு உங்களால் சப்ஜெக்டை கண்டுபிடிக்க முடியுதா? நான் ஆன்சர் பண்ணுறேன். ஒரு சென்டென்ஸில் இருக்கிற செயலை யார் செய்கிறா அல்லது எது செய்து அதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சென்டென்ஸில் சாப்பிட்ற ஒரு செயலை யார் செய்கிறா அப்படின்னா அஜித். அப்படின்னா அஜித் அப்படிங்கிற ஒரு நபர் தான் சப்ஜெக்ட். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இப்போ நான் அஜித்தை வச்சு இன்னொரு சென்டென்ஸை நான் சொல்கிறேன். அஜித் ஒரு மருத்துவராக இருக்கிறார். அஜித் இஸ் எ டாக்டர். இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யார்? எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, அஜித் தான் சப்ஜெக்ட். ஏன் அஜித்தை நம்ம சப்ஜெக்டாக சொல்கிறோம்? இந்த சென்டென்ஸில் அஜித்தை நம்ம சப்ஜெக்டாக சொல்கிறதுக்கு இன்னொன்று ரெண்டாவது ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறோமோ அல்லது எதை பற்றி பேசுகிறோமோ அதையே நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த சென்டென்ஸில் எந்த செயலும் நடக்கலை, ஆனால் இந்த சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேச வர்றோம்? அஜித். அப்படின்னா அஜித் தான் சப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் அப்படின்னா ரொம்ப கிளியராக புரிஞ்சிருச்சாங்க? ஈஸியாக இருக்குதா? இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. இங்கே நான் 2 தமிழ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். பூனை தூங்கி கொண்டிருக்கிறது. த கேட் இஸ் ஸ்லீப்பிங். நீங்கள் நல்லா கவனிங்க. இங்கே ஒரு செயல் நடக்குது. என்ன செயல்? தூங்கி கொண்டிருக்கிற ஒரு செயல் நடக்குது. இந்த செயலை எது செய்து அப்படின்னா பூனை. அப்படின்னா பூனை அப்படிங்கிறத நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ்க்கு வாங்க. பூனை உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். த கேட் இஸ் டால். இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது த கேட். ஏன் நம்ம இதை சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம்? அதுக்கான காரணத்தை சொல்லுங்க பார்ப்போம். இந்த சென்டென்ஸில் எந்த செயலும் இந்த பூனை பண்ணலை, ஆனால் இந்த சென்டென்ஸில் நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா பூனையை பற்றி பேசுகிறோம். அப்படின்னா த கேட், இதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே 100% வாட் இஸ் த சப்ஜெக்ட் அப்படின்னா தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாமாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்றால் என்ன? ஆன்சர் பண்ணவா? ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு சென்டென்ஸில் நடக்கக்கூடிய செயலை யார் ரிசீவ் பண்ணுறா, அதாவது அந்த செயலை யார் வாங்கிக்கிறாங்களோ அல்லது எது வாங்கிக்கிடுதோ அதை தான் நாம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு நான் தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். வேடன் மானை கொன்றான். இப்போ இதில் சப்ஜெக்ட்னா யார்? வேடன்.
வேடன் என்ன செயலை செய்கிறாங்க? கொல்ற ஒரு செயலை செய்கிறாங்க. இப்போ இந்த கொல்ற செயலை யாரு வாங்கிக்கிறா? மான். இந்த மானை தான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்க, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறேன். நான் பந்தை உதைக்கிறேன். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ கிக் த பால். இப்போ ஐ இதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். கிக் இதை நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீடியோக்குள்ளே நான் வேர்பை கொண்டு வரல, ஒன்லி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறேன். வேர்ப் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேங்க, ஒரு சென்டென்ஸ்குள்ளே என்ன செயல் நடக்குதோ அந்த செயலை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், ஐ இதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சப்ஜெக்ட் அப்படின்னா இந்த சென்டென்ஸில் என்ன செயல் நடக்குது அப்படின்னா கிக். இந்த கிக் அப்படிங்கிறத நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போனா இந்த சென்டென்ஸில் கிக் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனை எது ரிசீவ் பண்ணுது, எது வாங்கிக்கிடுது? த பால். அப்போனா இதை தான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஈஸியாக இருக்குதாங்க? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா காமெண்ட்ஸில் இதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இது ரெண்டு என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷே ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் அதனால தான் இவ்வளோ பொறுமையாக மெதுவாக சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி என்னுடைய சப்ஸ்கிரைபர் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், ராஜா ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறான். ராஜா ஈட்ஸ் அ மேங்கோ. இப்போ இதில் சப்ஜெக்ட்னா யார்? ராஜா. வேர்ப்னா என்ன? ஈட்ஸ், சாப்பிட்றது. ஆப்ஜெக்ட்னா என்ன? ராஜா ஒரு செயலை செய்கிறாரு, சாப்பிட்ற ஒரு செயலை. இந்த செயலை யார் ரிசீவ் பண்ணுறா? சாப்பிட்ற ஒரு செயலை யார் வாங்கிக்கிறா? அ மேங்கோ. அப்போன்னா அ மேங்கோ இதை தான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே சப்ஜெக்ட் என்றால் என்ன தெரிஞ்சிருச்சு, டன். ஆப்ஜெக்ட் என்றால் என்ன தெரிஞ்சிருச்சு, டன். ஓகேங்க, இப்போ வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா காமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ நம்ம கற்றுக்கிட போகிறது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, சப்ஜெக்ட்னா என்னென்னு தெரியும், ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு தெரியும். அந்த கண்ணோட்டத்தோடையே இந்த ரெண்டையும் நல்லா கவனிங்க. சப்ஜெக்ட் ப்ரோனவுனில் மொத்தமாக 7 இருக்குதுங்க. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஐ அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லுவோம். வி அப்படின்னா நாங்கள். யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள். தே அப்படின்னா அவர்கள். ஹி அப்படின்னா அவன். ஷி அப்படின்னா அவள். இட் அப்படின்னா அது. இந்த 7ஐயும் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம், சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 7 சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும்போது அது எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்மளால் ஒரு சென்டென்ஸை சப்ஜெக்ட்லேருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு மாற்றும் போது ஈஸியாக நம்மளால் பேச முடியுங்க. பாருங்களேன், ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக போகும்போது அது எப்படி மாறிக்கிடுது அப்படின்னா மீ. சொல்லுங்க, மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக போகும்போது மீ அப்படின்னு மாறிடுது. நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணி உங்களுக்கு நான் புரிய வைக்காமல் விடவே மாட்டேன். டீடெயிலாக உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி பின்னாடி சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறினாலும் யூ தான். யூ அப்படின்னா உன்னை அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்து பாருங்கள், வி அப்படின்னா நாங்கள். இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறிச்சு அப்படின்னா எப்படி வரும்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா பின்னாடி என் கூட சேர்ந்து பேசிகிட்டே வாங்க, அதை சொல்லிகிட்டே வாங்க. அது எப்படி மாறும் அப்படின்னா அஸ். அஸ் அப்படின்னா எங்களை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்னு பாருங்கள், தே அப்படின்னா அவர்கள். இது ஆப்ஜெக்டாக மாறிச்சு அப்படின்னா தம். சொல்லுங்க, தம் அவர்களை அப்படின்னு மாறிடும்.
நெக்ஸ்ட் ஒன் ஹீ அப்படின்னா அவன், இது ஆப்ஜெக்டாக மாறும்போது ஹிம். சொல்லுங்க, ஹிம், அவனை அப்படின்னு மாறும். ஷீ அப்படின்னா அவள், இது ஆப்ஜெக்டாக மாறுச்சு அப்படின்னா ஹெர். சொல்லுங்க, ஹெர், அவளை. நெக்ஸ்ட் ஒன் இட், இது ஆப்ஜெக்டாக மாறினாலும் இட் அப்படின்னு தான் இருக்கும், அதனை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க, இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சா? நம்ம இப்போ நிறைய சென்டென்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம இதை கற்றுக்கிட போகிறோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் ப்ரோனோனை வச்சு பார்க்கலாங்க. இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நான் ராஜாவை பார்த்தேன். இந்த சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி வரும்? ஐ சா ராஜா, அவ்வளோதான். இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்னது? சொல்லுங்க பார்க்கும். சப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்கும், அந்த செயலை யார் செய்கிறா அல்லது எது செய்தோ அதை தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸில் பார்க்குற ஒரு செயலை யார் செய்கிறா அப்படின்னா நான் தான். அப்போ நான் தான் சப்ஜெக்ட், பார்க்குற செயல் தான் வேர்ப். இந்த பார்க்குற செயலை யார் ரிசீவ் பண்ணுறா? அந்த பக்கத்தில் யார் நிற்கிறா? ராஜா அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்கிறாங்க. அப்போனா இந்த ராஜா தான் ஆப்ஜெக்ட். புரிஞ்சிருச்சாங்க? ஈஸியாக இருக்குதா? இப்போ இந்த சென்டென்ஸ் அப்படியே தூக்கி மாற்றி எழுதுகிறோம் பாருங்களேன். ராஜா என்னை பார்த்தான். இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணுங்கள். எல்லாருமே காமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் ப்ரோனோன் ஆப்ஜெக்டாக போகும்போது எப்படி போகும்? சூப்பருங்க, எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. மீ அப்படின்னு போகும். இப்போ இந்த சென்டென்ஸை நீங்களே உருவாக்கி பேசுங்க. ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யார்? நம்ம யாரை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறோம்? ராஜா. அப்போ ராஜா இவங்க தான் சப்ஜெக்ட். பேசலாமா? ராஜா சாமி. ராஜா சப்ஜெக்ட், சா வேர்ப், மீ ஆப்ஜெக்ட். இப்போ ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் ப்ரோனோன் ஆப்ஜெக்டாக போகும்போது அது எப்படி மாறுது அப்படின்னா மீ. ஈஸியாக இருக்குதாங்க? உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஹீ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை நான் எடுத்துக்கிறேன். அவன் ராஜாவை பார்த்தான். ஹீ சா ராஜா. ஹீ சா ராஜா. சப்ஜெக்ட்னா ஹீ, சா வேர்ப், ராஜா ஆப்ஜெக்ட். இப்போ மாற்றி எழுதலாமா? ராஜா அவனை பார்த்தான். எல்லாருமே வாயை திறந்து இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணி பேசுங்க. காமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. நான் உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் உட்காந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நான் ஒரு ஃபீல் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சப்ஜெக்ட் ப்ரோனோன் ஆப்ஜெக்ட் ப்ரோனோனாக மாறிடுச்சு, அவ்வளோதான். ராஜா சா ஹிம். ஹிம் அப்படிங்கிறது அவனை அப்படின்னு அர்த்தம். இப்போ சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் தெரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாமாங்க. அவள் ராஜாவை பார்த்தாள். ஷீ சா ராஜா. ஷீ தான் சப்ஜெக்ட், சா வேர்ப், ராஜா ஆப்ஜெக்ட். இப்போ இதை மாற்றி அப்படி திருப்பி எழுதலாங்க. ராஜா அவளை பார்த்தான். ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் ப்ரோனோன் ஆப்ஜெக்டாக மாறும்போது அது எப்படி மாறுது? அவளை எப்படின்னு மாறுது. எப்படி சொல்லலாம்? ராஜா சா ஹர். ராஜா அவளை பார்த்தாள். தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. புரியுதா? ஈஸியாக இருக்குதாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அது ராஜாவை பார்த்தது. இட் சா ராஜா. இதில் இட் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட், சா வேர்ப், ராஜா ஆப்ஜெக்ட். இப்போ மாற்றி எழுதலாமா? ராஜா அதனை பார்த்தான் அல்லது ராஜா அதை பார்த்தான், ரெண்டுமே ஒன்று தாங்க. சொல்லுங்க. ராஜா சாய்ட். ராஜா அதனை பார்த்தான். இப்போ இதில் ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் என்னது? இட். நல்லா கவனிச்சுக்கோங்க. இட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனோனாகவும் இருக்கும், அதே மாதிரி ஆப்ஜெக்டாக மாறுச்சு அப்படின்னா இட் அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமாங்க. நாங்கள் ராஜாவை பார்த்தோம். வி சா ராஜா. இப்போ வி தான் சப்ஜெக்ட், ராஜா ஆப்ஜெக்ட். இதை நம்ம அப்படியே மாற்றி எழுதுகிறோம். ராஜா எங்களை பார்த்தான். சொல்லுங்க. ராஜா சாஸ். அஸ் அப்படின்னா எங்களை அப்படின்னு அர்த்தம். இப்போ வி அப்படிங்கிற சப்ஜெக்ட் ப்ரோனோன் ஆப்ஜெக்டாக மாறும்போது அது அஸ் அப்படின்னு மாறிக்கிடுது. அடுத்து பார்க்கலாமாங்க. நீ ராஜாவை பார்த்தாய். யூ சா ராஜா. யூ தான் சப்ஜெக்ட், ராஜா தான் ஆப்ஜெக்ட்.
இப்போ அதை அப்படியே மாற்றி எழுதுகிறோம் பாருங்களேன். ராஜா உன்னை பார்த்தான். ராஜா சாயு. ராஜா சாயு. இப்போ யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். அதே மாதிரி ஆப்ஜெக்டாக அது மாறும்போதும் யூ தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற 4 சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் குமாரை பார்த்தேன். குமார் என்னை பார்த்தான். நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக போனால் எப்படி போகும்? அவ்வளோதான். இந்த சென்டென்ஸை அப்படியே இங்கிலீஷில் பேசி நீங்கள் பழகுங்க. உங்களால் முடிஞ்சுன்னா காமெண்ட்ஸில் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பாருங்களேன். அவன் குமாருடன் பேசினான். குமார் அவனுடன் பேசினான். இந்த சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.